நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியான நாளிலே அடியேனும் கலந்து கொள்வது அடியேனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சற்றும் தகுதியில்லாத என்னையும் கூட ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய பணிகளை செய்யவும் குடும்ப காரியங்களை கவனிக்கவும் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. இந்த நாளிலும் கூட இந்த நம்முடைய ஜாஸ்வா டிவியின் சார்பாக சிலுவை தியான நேரம் என்ற இந்த நிகழ்வை 2 வருடங்களாக நடத்தி வருகிறோம். அநேக ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கே மகிமை. அநேக ஊழியர்களை நம் பகுதியை எழுப்புவதற்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். மீண்டுமாக இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு எங்களுடைய ஜாஸ்வா டிவியின் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் ஜெபித்து இந்த சிலுவை பற்றிய தியானத்தை ஆரம்பிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. இந்த வசனம் எனக்கும் இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் நடக்கிற சிலுவை தியான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வார்த்தையும் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொடுக்கப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் எழுதிய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு பாடலை பாடி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே
எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. அன்றன்றுக்காக என் தேவைகள் யாவும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தைகள் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாடல் வரிகளிலே பக்தர் பாடியது போல, ஒன்றுமே இல்லாத என் வாழ்வை நன்மையால் நிறைத்தவர் என் இயேசு. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நல்ல தகப்பன் இயேசு. அன்றன்றுள்ள தேவைகளை நான் கடந்த 26 வருடங்களாக ஆண்டவரை அறிந்து ஆண்டவரின் பின்பாக ஓடுகிற ஒரு மனிதன். என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை அன்றன்று எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த நாளிலும் கூட அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலும் அநேக மனிதர்கள் அதை விசுவாசியாது கெட்டு போகிறவரும் இருக்கிறார்கள், விசுவாசித்து நன்மையை பெற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே உலக காரியங்களிலே நான் என் வாழ்க்கையிலே அதை விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொண்டு வரும் மனிதன் நான். என்னுடைய கிராமத்திலே 1987 ரட்சிக்கப்பட்ட நான் தேவனை முழுவதுமாக ஒரு பைத்தியத்தை போல தேடி தெரிந்தேன். ஒரு பைத்தியத்தை போல இயேசு கிறிஸ்துவை தேடி தெரிந்தேன். அந்த நாட்களிலே என்னுடைய கிராமத்திலே என்னை குறித்து முறுமுறுக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. என்னை குறித்தல்ல, கிறிஸ்துவை குறித்து. நேற்று வரை நம்மோடு இருந்து நாம் வழிபட்ட தெய்வங்களை வழிபட்டானே, இன்று ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்று சொல்லி என்மேல் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள கசப்பு என்மேல் காட்டப்பட்டது. அப்படி காட்டப்பட்ட நபர்கள் அநேகர். ஆனால் இன்று அநேகர் அதிலே இல்லை. ஆனால் என்னை ஆண்டவர் பலத்தோடு சுகத்தோடு
அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிற மகனாக வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை சொன்னது போல ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது போல தேவ பலனாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிறார். தேவனுக்கே மகிமை. எத்தனையோ நாட்களில் அழுது புலம்பின நாட்கள் உண்டு. தேவனே, ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று சொல்லி, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி ஆண்டவர் நடத்தி வருகிறார். அந்த நாட்களிலே 2001 என்று நினைக்கிறேன், சுரண்டையிலே ஒரு வியாபாரி இடத்துல நான் சரக்கு வாங்க வந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் என்னை பார்த்து கேட்டார். ஒருத்தன் கிறிஸ்துவை நோக்கி போகிறான்னா ஒன்று பெண்ணுக்காக போவான், இல்லைன்னா படத்துக்காக போவான். நீர் எதுக்கியா போனீர்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். மிகுந்த அவர் சாதாரணமாக இப்படி கேட்கலை, கெட்ட வார்த்தைகளோடு கேட்டார். மிகுந்த மன வருத்தம். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை தேற்றிக்கொண்டேன். அந்த மனுஷன் அன்றைக்கி இல்லை, அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டான். ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரா, அவருடைய காரியங்கள் முடிந்து விட்டது. இப்படிப்பட்ட நாட்களிலே வாழ்ந்த என்னையும் கூட ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய குடும்பங்களிலே செய்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு நபரை நாம் பார்ப்போம். வேதத்திலிருந்து ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திய ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வசனத்திற்குள்ளாக அந்த வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்தார் என்பதை நாம் ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 22வது அதிகாரத்திலே சவுல் என்ற ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அந்த மனிதர் அந்த நேரத்திலே, அந்த நாட்களிலே யூதனாக அவர் இருந்திருக்கிறார். யூதன் மார்க்கத்தில் இருந்த அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த மனிதர்களை கொல்லவும் அடிக்கவும் அந்த நாட்களிலே அவர் அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற அவர் கடுமையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அவருடைய விசுவாசிகளையும் அவருடைய தூதர்களையும் மிக கடுமையாக துன்பப்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட துன்பப்படுத்திய அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து சந்தித்து அந்த மனிதனை சந்திக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு அந்த சவுல், அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்னார். இப்படிப்பட்ட மனிதர் பிற்காலத்திலே இயேசுவுக்கென்று அவருடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்து அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்பொழுதும் கூட நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமா துயரமா, வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா, மனிதனால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துகிற தேவன் சர்வவல்ல தேவன் இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்களும் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய முகத்தை அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிதே, நதி போலவே
பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தால், லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில், நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வாராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வாராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. இயேசுவை நோக்கி உங்களுடைய சிந்தனையை திருப்புங்கள். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வசனம் சொன்னது போல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்று சொன்னது போல நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாகவே இருப்போம், கெட்டுப்போகிறவர்களாக அல்ல. கெட்டுப்போகிறவர்களாக அல்ல. எந்த மனுஷனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுக்கு உகந்த காரியம். ஆகவே நீங்களும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே
உடைய குடும்பங்களிலே, உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே, உடைய தொழிலிலே அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி உடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையை நீர் வெட்கமடையாதபடி பிரகாசிக்க செய்தீரே, அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை சந்தித்து, ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷரும் உம்மை தேடுவதற்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி தரணுமாறு ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே அடுத்து இனி ஒரு காரியங்களும் நடக்காது என்று சொல்லி ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நீர் வல்லவர் ராஜா. யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மட்டுமே பெரியவர். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.